தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகனமழை என்பது தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பெய்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாயிருக்குது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த அதிகனமழை அப்படிங்கிறது தொடரும்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பிற்கு முன்னாடியே துவங்கியிருக்கு. துவங்கினது மட்டுமல்லாமல் மிக வலுவான ஒரு வீரியத்தோட தொடங்கியிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் கடந்த சில தினங்களாக நீடிச்சு வரும் காற்று சுழற்சி, கீழடுக்கு காற்று சுழற்சி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மண்டலமாக மாறி இப்போ திரும்பவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. அதே மாதிரி வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி இருக்கு. ஸோ இந்த 2 சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழையில் ஒரு வீரியம் இருக்கு. அதனால சாதாரணமாக என்ன ஆகும்னா மிக வலுவான நிலையில் தென்மேற்கு பருவமழை இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பரவலாக நம்ம மிக பலத்த மழை, ஒரு சில இடங்களில் அதிகனத்த மழையும் பார்க்கலாம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சார்? அதாவது அடுத்த 48 முதல் 72 மணி நேரங்களுக்கு தென்மேற்கு பருவமழையில் ஒரு வீரியம் இருக்கும். அதனால இந்த 2-3 நாட்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள், அதாவது அவலாஞ்சி, மேல் பவானி மற்றும் கூடலூர், அப்புறம் பண்டலூர், தேவாலா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புடன் இருப்பது மிக அவசியம். ஏன்னா சாதாரண என்ன பருவக்காட்டில் ஒரு வீரியம் இருக்கும்போது இந்த பகுதிகளில் அதிகனத்த மழை நம்ம பார்க்கலாம். 200-250 மில்லிமீட்டர்லாம் சாதாரணமாகவே பார்க்கலாம். அதே மாதிரி வால்பாறை போன்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், வால்பாறை, டாப்ஸ்லி போன்ற பகுதிகள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இது 2-3 தினங்களுக்கு பருவக்காற்றில் ஒரு வீரியம் இருக்கும். இந்த மாதத்தின் கடைசி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 2-3ஆம் தேதி வரைக்குமே தென்மேற்கு பருவமழையில் ஒரு இயல்பிற்கு அதிகமான நிலை இருக்கும். அது வரைக்குமே நம்ம பரவலாக பலத்த மழையை மேற்கு தொடர்ச்சி மலையும் மற்றும் மேற்கு கரையோர பகுதியில் எதிர்பார்க்கலாம். நீங்க குறிப்பிட்ட வரை தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி இருக்குது. சராசரி மழை அளவு அப்படிங்கிறது நமக்கு எப்பவும் எவ்வளவு இருக்கும்? குறிப்பா இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி இருப்பதன் காரணமாக இயல்பை ஒட்டி இருக்குமா, இல்ல அதை விட அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய வானிலைத்துறை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வானிலை படிவங்களை வச்சு கணிச்சிருக்காங்க அவங்க. ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மழை மறைவு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை நிறையா பெய்யும். பட் ஆனால் பெரும்பாலும் சமவெளி பகுதிகளில் மழை மறைவு பகுதி. இதன் காரணமாக என்ன ஆகுனா பருவமழையில் ஒரு தொய்வு நிலை இருக்கும்போது நம்ம வெப்பசலனம் காரணமாக சமவெளி பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டிய மழை இருந்திருக்கு. சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடந்த 2 தினங்களாக கிட்டத்தட்ட சராசரியான 45 கம்பேர் பண்ணோம்னா 70-75 சென்டிமீட்டர்லாம் பதிவான இடங்களும் நம்ம சென்னையை சுற்றி பார்த்துருக்கோம் கடந்த 2 ஆண்டுகளா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு கரையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்னிந்திய தீபகற்பத்தில் இயல்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடும். சமவெளி பகுதிகளில் பெரும்பாலும் இயல்பை ஒட்டிய நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும். வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு? இது அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருக்காது? இப்போ இந்திய வானிலைத்துறை சொன்ன மாதிரி நாளைக்கு வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அடுத்த ஒரு 4-5 தினங்களுக்கு அந்த பகுதியில் நீடிக்கும். இந்த சமயத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு. ஏன்னா சாதாரணமாக என்ன ஆகும்னா பருவக்காற்றில் வீரியம் இருக்கும்போது இந்த மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம அதை மான்சூன் லோன்னு சொல்லுவோம். இந்த பருவக்காற்றின் ஈர்ப்பு காரணமாக தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் பருவமழையில் அந்த வீரியம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி வட வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்ததுன்னா சாதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் நம்ம அதிக மழையை எதிர்பார்ப்போம். அடுத்த இந்த நாளையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதிகளில் 1-2 நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக வட வங்கக்கடல் பகுதியில் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் அதிக மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு இந்த வாரமும் இருக்கு.
தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல புயல்கள் எதுவும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா எப்போதுமே வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல புயல்கள் அதிகமா தமிழகத்துக்கு வரும். தென்மேற்கு பருவமழையில புயல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வட இந்திய பெருங்கடல் பொறுத்த வரைக்கும் புயலுக்கான காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம், அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம், இந்த 5 மாதங்கள் தான் பெரும்பாலும் புயல் உருவாக்கக்கூடிய சாதகமான நிலை இருக்கக்கூடிய மாதங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அதனை ஒட்டியே வருது. அது வந்து செகண்ட் சீசன் நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் நம்மளோட மழை நிகழ்வுகள், அதாவது கிழக்கு சமவெளி பகுதிகளில், தமிழகத்தின் கிழக்கு கரையோர பகுதிகளில் புயலை ஒட்டியோ இல்லை ஒரு சலனத்தை ஒட்டியோ, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை மண்டலமோ அதை ஒட்டியோ பெரும் மழை நிகழ்வுகள் அதனை ஒட்டியே இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலங்களில் சாதாரணமாக புயல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கீழ்நிலை காற்று தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய காற்று வந்து மேற்கிலிருந்து வரும். அதே சமயத்தில் 8-9 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று, அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய காற்று கிழக்கிலிருந்து மேற்காக போகும். இதை வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட்டுன்னு சொல்லுவோம். இதன் காரணமாக என்ன ஆகும்னா வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய காற்று கீழே இருக்க காற்றை விட வேகம் ஜாஸ்தி, ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது எதிர்மறையான இருக்கக்கூடிய காற்று. அதனால வந்து புயல் உருவாகி அது வந்து வலுவடையதுக்கான சாதகமான சூழல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் பால் காய்ச்சுறோம். பால் காய்ச்சும் போது பால் பொங்கும் போது நம்ம ஊதுனோம்னா பால் பொங்காது. ஏன்னா வந்து அந்த ஏடெல்லாம் வந்து நம்ம ஒரு புறம் விலக்கி விட்டுறோம். பால் பொங்காமல் திருப்பி அது வந்து அதுலேயே அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அந்த மாதிரி புயல் உருவாகும் சூழல் வரும்போது இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, வலுவான காற்று அதை கலைச்சிரும். அதனால வந்து தென்மேற்கு பருவமழை காலங்களில் சாதாரணமாக புயல் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல் இருக்காது. சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கா, நாம் எதிர்பார்க்கலாமா? தென்மேற்கு பருவமழை காலங்களில் சாதாரணமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பருவநிலையில் ஒரு தொய்வு இருக்கும்போது வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை நம்ம தமிழகத்தின் சமவெளி பகுதிகளை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு மேலே பருவநிலையில் ஒரு தொய்வு இருக்கக்கூடிய சூழல் இப்போ வானிலை படிவங்கள் காட்டுறதுனால ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை வட கடலோர தமிழகம் சென்னை உட்பட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அது வரைக்குமே வந்து பருவக்காற்றில் நல்ல வீரியம் இருக்குது. அதனால் மாலை நேரங்களில் ஒரு 15-20 நிமிஷம் வந்து சடசடன் பெய்யக்கூடிய ஒரு மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வந்து வேகமாக போகக்கூடிய மேகங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய மழை ஒரு 10-15 நிமிஷம் பெய்யும், அதுக்கப்புறம் நின்றுடும். அது வந்து நம்ம அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருந்தாலுமே இன்னும் ஒரு சில பகுதிகளில் இன்னும் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை உருவாமல் இருக்குது. இது எப்போது தொடங்கும் சார்? நான் சொன்ன மாதிரி இந்த வட வங்கக்கடல் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வந்து தற்போது வந்து கோவா வரைக்கும் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை, மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பகுதிகள், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகள், தமிழகத்திலேயே வந்து இன்னும் சென்னைக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்த மாதிரி வந்து இந்திய வானிலைத்துறை அறிவிக்கலை. இன்றோ நாளையோ அதை அறிவிப்பாங்க. இந்த பகுதிகளெலாம் வந்து அடுத்த ஒரு 2-3 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கு. தென்மேற்கு பருவமழை காரணமாக விவசாயத்தில் தாக்கம் எதுவும் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கு? இதை 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து மேட்டூர் போன்ற அணைகள், தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தின் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய மேட்டூர் அணையின் நீர் வரத்து எப்பவுமே தென்மேற்கு பருவமழை ஒட்டி தான் இருக்கும். இந்த ஆண்டு முன்னாடியே துவங்கிருச்சு. கர்நாடக அணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து 40% வந்து தண்ணி ஆல்ரெடி இருக்கு. அதனால வந்து மேட்டூர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 TMC தண்ணீர் இருக்கு. ஸோ இந்த ஆண்டு சாதாரணமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் அணை அது ஜூன் 12 அதுக்கு முன்னாடியே கூட திறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால டெல்டா விவசாயிகள் அவங்க சாகுபடிக்கு தயாராகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து சாதாரணமாக சமவெளி பகுதிகளில் பெரும்பாலும் மழையை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவமழை அப்பப்போ கொடுக்கக்கூடிய மழை தான். ஆனால் வந்து டெல்டா மாவட்டங்கள் அவங்க வந்து சாகுபடிக்கு தயாராக இருந்து, ஏன்னா தண்ணி வரும். அதே மாதிரி அடுத்த ஒரு 3-4 நாட்களில் வந்து நல்ல மழை இருக்க போகிறதுனால கர்நாடக அணையிலும் மழை நீர் நிரம்புவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டெல்டா இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கும்? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து தென்மேற்கு பருவமழை காலங்களில் சமவெளி பகுதிகளிலேயே வந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் வரைக்கும்
காற்றின் வேகம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம மேலே போக போக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊட்டி போன்ற நீலகிரி மாவட்டத்தின் பகுதியில் போகும்போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நேற்று பைன் ஃபாரஸ்ட் பகுதியில் வந்து ஒரு மரம் விழுந்து ஒரு பையன் இறந்து போனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றின் வேகம் 70-80 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து தரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதனால மக்கள் கவனமாக இருக்கணும். கோடை வெயில் எப்போதுமே மே மாதத்துல அதிக வெயில நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப தற்போது மழை கொஞ்சம் அதிக அடிக்கடி வந்துட்டு இருக்குது. வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? வெயிலோட தாக்கம் பெரும்பாலும் குறைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பருவக்காற்று மழையில் கொஞ்சம் தொய்வு இருக்கும்போது திரும்பவும் 1-2 டிகிரி நம்ம வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் ஆனால் அந்த 40-41ங்கிற அந்த ரேஞ்ச் வந்து இனி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன்.